ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, ஒரு ஊழியரின் மகிழ்ச்சியை கொள்ளும் விசுவாசிகள். People who destroy the pastor's joy in the ministry. அன்பானவர்களே, ஊழியர் என்பது ஒரு மிகப்பெரிய சவால். சிலர் சொல்லுவார்கள் ஊழியர் என்பது லகுவானது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு ஊழியனுக்குமே பலமுறை போராட்டம், சொல்லக்கூடிய போராட்டம், சொல்லக்கூடாத போராட்டம், காணக்கூடிய போராட்டம், காணக்கூடாத போராட்டம். எல்லா ஊழியர்களுக்கும் அப்படியே உண்டு. ஊழியர் என்பதே அது பாடுகள் தான். எனவேதான் பவுலடியார் அடிக்கடி சொல்லுகிறார், இந்த பாடுகள் நிமித்தம் எப்பக்கத்தில் இருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, மனமடியாவதில்லை. ஊழியர் என்பது சிலருக்கு லேசா இருக்கலாம், ஆனால் அநேகருக்கு பாடுகள். அதாவது ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். சிலருக்கு ஊழியத்திலே பிரச்சனைகளே இல்லை, காரணம் ஊழியமே இல்லை. அப்படினால் ஊழியம் எவ்வளவு பெரியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாடுகள் உண்டு. அது கடந்து போனவர்களுக்கு மட்டுமே அது தெரியும். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதனாலே இந்த செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, நெகேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. ஊழியம் என்பது ஒரு மிகப்பெரிய பில்டர். ஊழியம் கட்டுகிறவன். ஆத்துமாக்களை, குடும்பங்களை, சுபாவங்களை, கேரக்டரை, அவருடைய எண்ணங்களை, சிந்தைகளை கட்டுகிறவன் தான் ஊழியன். ஊழியம் என்பது வெறும் பிரசங்கம் என்பது மட்டுமல்ல, அது வேறு. ஊழியம் என்பது இஸ் பில்டிங், பிரிட்ஜ். தேவனையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கின்றவன். எனவேதான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அரங்கத்தை கட்டி முடித்தது. ஊழியம் என்பது அன்பானவர்களே இஸ் மேக்கிங் பில்டிங்ஸ், குடும்பங்களை கட்டுவது, தனிப்பட்ட வாழ்க்கை கட்டுவது. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷமும் எங்களை கொண்டாடுந்த மற்ற பகஞ்சரும் கேள்விப்பட்ட போது. நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், உலகம் நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கிறது. அது ஒரு வார்த்தை இருக்கிறது, எங்கள் பகஞ்சரும் கேள்விப்பட்ட போது. அப்படியானால் ஊழலுக்கு எதிராக உண்டு, எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. எங்கள் பகஞ்சரும் அதை கேள்விப்பட்ட போது நன்றை கவனிக்க வேண்டும். அங்கே இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரான கேஷமும் இவர்கள் யார் என்றால், அந்த நாட்களிலே வாழ்ந்த மிகப்பெரிய அரசியல்வாதிகள், கவர்னர் ஆஃப் ஜெருசலேம். ஒரு வார்த்தை சொல்லப்படுவேன், எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகஞ்சரும் கேள்விப்பட்ட போது. அன்பான பிள்ளைகளே, ஊழியத்திற்கு எதிராளிகள் அன்றும் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். இது இன்று புதிதாக வந்ததல்ல. அந்த நாள் முதற்கொண்டு ஆபிரகாம் காலத்திலிருந்து இந்த நாள் வரை எல்லா இடங்களிலுமே பகஞ்சர் கேள்விப்பட்ட போது. அப்படியானால் நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுகிறோம் என்று உலகம் பார்க்கிறது. நமக்கு அது புரியவில்லை. இந்த நன்மைகளையும் பார்க்கிறது, தீமைகளையும் பார்க்கிறது. எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு அன்பானவர்களே நன்மை செய்து பாடுபடுகிறார்கள், தீமை செய்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப நாள் நிற்காது. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நான்கு அறுக்காவிட்டால் சந்ததி அறுக்கும். எனவே என் அன்பு ஊழியர்களே, பி கேர்ஃபுல். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறும் உங்கள் சந்ததியை பாதிக்கும். அழைப்பை விட்டுவிட்டு அபிஷேகத்தை விட்டுவிட்டு, நோக்கத்தை விட்டுவிட்டு, உங்களுடைய வாழ்க்கையின் காலங்களை விட்டுவிட்டு, டோன்ட் ரன் இறந்த ஊசுற்றுகளை அல்ல, மன்னிக்க வேண்டும். உங்கள் ஊழியம் மேலானது, அது அதிசயமானது, அற்புதமானது. தோழருக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இத்தனை மகத்துவம் உள்ள பதவி பொறுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை பெரிய மகத்துவமான ஒரு ஊழியம். எனவே என் அன்பு ஊழியர்களே, டோன்ட் ட்ரீட் as a cheap. இது இலவசமான ஊழியம், ஆனால் மலிவான ஊழியம் அல்ல. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். என்று பகஞ்சர் கேள்விப்பட்ட போது, அதாவது அடுத்த வார்த்தை நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இதுதான் இந்த ஊழியமே. முதல்ல சொன்னேன் பகஞ்சர்கள். அடுத்து எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இங்க வார்த்தை போட்டிருக்குது,
நாங்கள் கிராமங்களிலே ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் என்று கூப்பிட்டார்கள். இன்னைக்கு எண்ணிக்கை பேசுகிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அதை செய்வோம், இதை செய்வோம், கல்லறை தருவோம், உங்களுக்கு சிறுபான்மையினருக்கு உதவிகளை செய்வோம், நிறைய இருக்கிறது. ஆனால் பொல்லாப்பு நினைக்க ஒரு கூட்டம். ஆனால் ஒன்றை மாத்திர ஒரு ஊழியர் நினைக்க வேண்டும். நெகேமியாவுடைய அந்த அபிஷேகம் நமக்கு உண்டாகட்டும், அந்த தேசம் நமக்கு உண்டாகட்டும். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் சொன்னான், நான் பெரிய வேலையை செய்கிறேன். நம்புவீர்களே, இந்த உள்ளத்தில் ஆழத்தில் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஒரு பெரிய வேலை செய்கிறோம். அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம், ஒரு பெரிய வேலை. டாக்டர் பண்டைய பில்லி கிரகாம் இப்படி சொல்லியிருக்கிறார். அவருக்கு பலமுறை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வந்தது. அவர் சொன்னார், நான் பெரிய வேலை செய்கிறேன், அதை விட கீழான வேலை நான் செய்ய மாட்டேன். அது சொல்லப்பட்ட வார்த்தை, நான் வரக்கூடாது. ஸ்டேட்மெண்ட். ஒரு பானபாத்திரக்காரர், ராஜாவுக்கு அடுத்த நிலையில வாழ்ந்தவர், ஆனால் சொல்லுகிறார், நான் வரக்கூடாது. அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு நான் வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போகும். இந்த வார்த்தையை சொல்லும்போது, அந்த வேலையை விட்டு ஊழியத்தை விட்டு இடைத்தரகர்களாக, அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆக நிறைய பேர் பல காரியங்கள் கேட்டா சொல்றாங்க, பொருளாதாரத்திற்கான வழி இல்லை என்பார்களே, வழியா இல்லை பூமியில், நிறைய வழி இருக்கிறது. அழைத்தவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் உலகத்திற்கு வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போகும். பிறகு நாம் சோர்ந்து போனாலும் சத்துரு சோர்ந்து போவதில்லை. அந்த வார்த்தை படிக்கிறேன். அவர்கள் நான் 4 வரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். உலகத்துல சோர்ந்து போகிறோம், இலக்கழித்து போகிறோம். ஆனால் வேணும் சொல்கிறது, நானும் அந்த பிரகாரமாகவே மறுமொழி அனுப்பினேன். என்னுடைய முதல் இந்த கருத்து என்னவென்றால், தி ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பாஸ்டர், ஒரு ஊழியனுடைய மேன்மை, ஒரு ஊழியனுடைய தகுதி, ஒரு ஊழியனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்புகள் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் அவர்களுக்கு அப்படியே சொல்லி அனுப்பினேன். நான் செய்திக்குள்ள நான் போக விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அதாவது இந்த வசனம் சொன்னான், கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே என்பதால். இதோட மகிழ்ச்சி உலகத்தில் இல்லை. இந்த முதல் செய்திக்குள்ளே போகிறேன். இன்றைக்கு ஊழியனை மகிழ்ச்சியை கொள்ளுகிற 7 வித்தியாசமான மக்கள் இன்றைக்கு எல்லா சமயம் இருக்கிறார்கள். நாம் துணையினர் சொல்லுவார்கள், ஆனால் நம்ம நட்டாற்றி விடுகிறார்கள். இன்னைக்கு ஊழியனை பாராட்டி பேசுகிற மக்கள் காலப்போக்கிலே அவர்கள் இழந்து பேசுகிறார்கள். நமக்கு துணையா இருந்தவர்கள், நம்பினவர்கள், யாரை நம்பினோமோ அவர்கள் நாம் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டோம். ஒரு 7 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, முதல் கூட்டம் ஆல்வேஸ் தி கிரிட்டிக்ஸ். அதாவது எந்த செய்தி சொன்னாலும் அதற்கு விமர்சனங்கள் சொல்லுகிறார்கள், ஏளனங்கள். பரிகாசம் தொழில பாருங்கள். அதாவது கிரானிக் கிரிட்டிக், தொடர்ந்து இதாகிடும். பிரசங்கம் நல்லா இல்லைன்னா, பிரசங்கம் அதிகமாச்சுன்னா அறுக்கிறார். கொஞ்சம் குறைஞ்சு பேசினா சரக்கே இல்லை. சத்தம் போட்டு பேசினா ஒரு குடும்பத்துல மனைவியோட சண்டை. கொஞ்சம் அமைதியா பேசினா அவர் எனக்கு பயந்து விட்டார். பணத்தை பற்றி பேசினால் பணப்பை, பேசாவிட்டால் அவருக்கு இது தேவையில்லை, இங்கிருந்து வருகிறது. நல்ல உடை அணிந்தால் நம்முடைய காணிக்கை காசு பேசுகிறது. கசங்கி போன சட்டை போட்டா பாஸ்டர் வேஷம் போடுகிறார். பாவத்தை பற்றி பேசினால் அனுபவம் பேசுகிறது. பேசாவிட்டால் அவர் எப்படி பேசுவார்? இப்படி ஆல்வேஸ் கிரிட்டிக்ஸ். அதாவது எந்த நேரம் பார்த்தாலும். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:2. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனைவி உள்ளவர்களை வெளிப்படுத்த பிரியப்படுகிறார். அந்த வார்த்தை கவனிக்க வேண்டும். மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல், இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தி ஆல்வேஸ் கிரிட்டிக்ஸ். அதற்கு வேதம் கொடுக்கிற பேர் என்னவென்றால் மூடர்கள். வாசிக்கிறேன், அவர்கள் ஞானத்தில் புரியவில்லை. வசனத்திலேயோ வார்த்தையிலேயோ அல்லாவிட்டால் கிருபையிலேயோ வளர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அவருடைய நிலைமை எல்லாம் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல். அடுத்த வார்த்தை, தன் மனதில் உள்ளவர்கள்
எல்லாம் வெளிப்படுத்த பிரியப்படுகிறார். அது யோசிப்பதில்லை. இப்படி பேசுகிறோமே, அது அவரை வேதனைப்படுத்துமே, அது அவரை பாரப்படுத்துமே, அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது சாபமாயிற்றே, அது யோசிப்பதே இல்லை. இப்போது ஒரு அடிக்கிற மக்கள் தான் இருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஒரு ஊழியர், அந்த பெண் என்னை அடிப்பதற்கு காலை தூக்குகிறாள். அவர் கணவன் பார்க்கிறார், ஒரு பெண் ஒரு ஊழியரை அடிப்பதற்கு காலை தூக்குகிறாள். அதை ஒரு கணவன் பார்த்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் ஞானத்தில் பிரியமில்லை, வார்த்தையில் பிரியமில்லை, வேறொன்று கிருபைகளிலே பிரியமில்லை, அவருடைய அழைப்பிலே பிரியமில்லை, அபிஷேகத்திலே பிரியமில்லை. அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் மூடர்கள், தன் மனதில் உள்ளவர்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார்கள். எல்லாம் இன்றைக்கும் எல்லா சபையும் இருக்கிறார்கள். முதல் கூட்டம் கிரானிக் கிரிட்டிக்ஸ், எப்போதும் குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். தாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். அதாவது அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அன்பான தேவ பிள்ளைகளே, இக்னோர் unnecessary noisy. நண்பர்களே, அப்படிப்பட்டவர்களை புறம்பே தள்ளுங்கள். ஒரு சொன்னார், உங்களுக்கு முன்பே பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை, திராணி இல்லை, எனவே பின்னால் பேசுகிறார்கள். பக்தரும் சொல்லுகிறார், learn to ignore unnecessary noisy. அது வீணான சப்தம், அது அடங்கிவிடும். நண்பர்களே, உங்களுக்கு எனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். அது கடினமான ஒன்றுதான், மறக்க முடியவில்லை. இரவு ஏராளம். எனக்கு கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு 10 அடைப்பு இதயத்துல ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப கடினம். கொஞ்ச தூரம் போனா நின்று விடுவேன். நடந்து போகும்போது கொஞ்ச தூரம் ஒரு 2 நிமிடம் போனா நடக்க முடியாது, நின்று விடுவேன் வீதியில. கடைசியில மருத்துவமனைக்கு சென்றேன். அந்த ஆன்ஜியோ பண்ணும்போது 10 மல்டி பிளாக், நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டால். அப்போ டாக்டர் என்று கேட்டாரு, நீங்க குடிப்பீங்களான்னு கேட்டாரு. நான் ஒரு ஊழியன், ஸ்மோக் பண்ணுவீங்களா? நான் ஒரு ஊழியன். இந்த 17 ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். அன்றும் அந்த பழக்கம் இல்லை, இன்றும் அந்த பழக்கம் இல்லை. மருத்துவ சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், அவர் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்கிறார், இவையே அறுவை சிகிச்சையில. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுமா அதை கவனிக்க வேண்டும். வெளியே சொல்ல முடியாத பல மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுது. எல்லா ஊழியருக்கும் உண்டு. சில ஊழியர்கள் தன் மனைவிடத்திலே சொல்ல முடியாது, யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாரங்கள் ஊழியனுக்கு உண்டு. ஊழியனின் பாரமும் ஊமையின் கலந்து ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. இதான் வாழ்க்கை. சொல்லுகிற வார்த்தை, learn to ignore the unnecessary noise. தேவையற்ற இந்த சப்தங்களை புறம்பீட்டல் கடினம்தான். தூக்கமில்லாத இரவுகள். அவரா சொன்னார், அவர்தான் சொன்னார், அவளா சொன்னாள், அவள் தான் சொன்னாள். இப்படியா நேற்று வரை இன்னொரு ஸ்திரிக்கு பேசினவர்கள், உணவருந்தினவர்கள், நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன், யார் உங்களை விட்டு போனா உங்களை விட்டு போக மாட்டேன், அப்படி சொன்ன மக்கள் தான் இருக்கிறாங்க. நண்பர்களே, இக்னோர் த unnecessary, திரும்ப சொல்லுகிறேன், இக்னோர் unnecessary noise. இப்படிப்பட்ட அவசியமில்லாத சப்தங்களை புறம்பே தள்ளுங்கள். இரண்டாவது கூட்டுறவு திருச்சபை இருக்கிறவர்கள், அதாவது சைலண்ட் ரெபெலியஸ். ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா அமைதியா காரியங்களை கெடுப்பார்கள். வெரி சைலண்ட் ஆனா ரெபெலியஸ். அமைதியாகவே காரியங்களை செய்கிற முரண்பாடு உள்ள மக்கள் இருக்கிறார்கள். ரெபெலியன். எதுக்கு எடுத்தாலும் என்ன சொன்னாலும் அதற்கு எதிரடியா பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். எதிர்கட்சியினரோட மோசமா இருக்கிறார்கள். அவர் நம்மளோட இருக்கிறாங்க, எதிர்கட்சியா இருப்பாங்க. அவளுக்கு ஒரு கூட்டம் 2-3 பேர் டீ கடையில வெளியேறிக நின்று மணிக்கணக்காய் பேசுவார்கள். They are silent rebellious. அதாவது சொல்ல வார்த்தை, அவர்கள் நேரடி எதிர்க்க மாட்டார்கள். They resist privately. நேரடியாக எடுத்து பேச மாட்டாங்க. அன்பானவர்களே, அவர்கள் ஆபத்தானவர்கள், அதே வேளையில மிகுந்த கவனமா இருக்க வேண்டியவர்கள். டேஞ்சரஸ் அண்ட் டிசெப்டிவ். ரொம்ப ஆபத்தானவர்கள். வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது எப்படிப்பட்ட சொன்னா, சைலண்ட் ரெபெலியஸ். திருமண சொல்கிறது 1 சாமுவேல் 15:23. இரண்டாம் பண்ணுதல், அதாவது ரெபெலியஸ். இது பில்லி சுனை பாவத்துக்கும்
முரட்டாட்டம் பண்ணுதல். எல்லோரையும் சொல்லுகிறான், ஆராதனைக்கு வாருங்கள், இடத்திற்கு வாருங்கள், வேத பாடத்திற்கு வாருங்கள், ஊழியத்திற்கு வாருங்கள். நோ ரெஸ்பான்ஸ். முரட்டாட்டம் பண்ணுதல் இது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. கவனிங்கள், தேவன் சொல்வது, கர்த்தர் அவர்களை புறக்கணித்து தள்ளுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவர்களே, சைலண்ட் ரெபெலியஸ் எழுப்ப மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே கூட்டம் கூடி தேவன் சொல்வது, தேவன் அவர்களை புறக்கணிக்கிறார். இந்த வார்த்தையை நான் படிக்க கேளுங்க. அவர்கள், அதாவது ஒரு கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே உன்னிக்க வேண்டும். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தால் உன் குடும்பம், எதிர்காலம், உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே தேவனால் புறக்கணிக்கப்படும். உன்னுடைய வேறு புறக்கணிக்கப்படும், உன்னுடைய தொழில் புறக்கணிக்கப்படும், உன்னுடைய குடும்பம் புறக்கணிக்கப்படும், உன் பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுவார்கள். இதை நான், அதாவது எதிர்வினையாற்றுவதற்காக அல்ல. இந்த சைலண்ட் ரிபெல்லஸ் இந்த சபையில் இருக்கிறாங்க, உணர்த்தனமா இருப்பாங்க, ஆனா பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வாங்க. முதல் கூட்டம் தி குரோனிக் கிரிட்டிக்ஸ், தொடர்ந்து ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஆறாவது பண்ணும்போதே சொல்றாங்களே கிரிட்டிக்ஸ். இரண்டாவது கூட்டம் சைலண்ட் ரிபெல்லியஸ். சொல்ல வந்த காட்டும் அன்பானே, அதாவது அவர்களோடு கூட நீங்கள் முரட்டாட்டம் செய்ய வேண்டாம், போராட வேண்டாம். தேவன் சொல்கிறார், யுத்தம் என்னுடையது. அதாவது அவர்களோடு நீங்க போராடாதீங்க, ஏனென்றால் அவர்கள் ஈழ்பொருளாய் மாறுவார்கள். மூன்றாவது கூட்டத்தை சொல்லும்போது எமோஷனல் மேனிபுலேட்டர், உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை பெரிதா பேசுகிற மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. பிரசங்கம், நீங்க பிரசங்கம் இருப்பீங்க, எனக்குத்தான் என்னத்தான் பேசினார், என்னத்தான் கொடுத்தினார் பாருங்க. அதாவது எமோஷனல் மேனிபுலேட்டர், அவருடைய நோக்கம் என்னவென்றால் கவனிங்க, அதாவது குற்ற மனசாட்சி. அவர்கள் தினம் அழிவாங்க, தினம் சிரிப்பாங்க. அவர் நோக்கம் எல்லாம் ஊழியனை கட்டுப்படுத்த வேண்டும், தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள ஊழியர் இருக்க வேண்டும். இதுக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது, கூடவே இருப்பாங்க. அதாவது they want to control you. இந்த ஊழியனை கட்டுப்படுத்த விரும்புகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி செய்யுங்க ஐயா, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க பாஸ்டர், இப்படி செய்யுங்க. ஒரு குணம் தெரிய அனுபவம் இல்லை. அன்பான பிள்ளைகளை, ஊழியனுக்கு வயது சினியமாக இருக்கலாம், அவன் தேவன் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவன். பவுல் சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டேன் இயேசு. அப்படியானால் he was being saturated by the Holy Spirit. ஆவியானவரால் அவன் முழுக்க முழுக்க ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். சின்ன குழந்தை இருக்கலாம், சின்ன வயதா இருக்கலாம், கிராமத்துல பிறந்தவரா இருக்கலாம், but he has been anointed by God, appointed by God, but saturated by the Holy Spirit. ஆவியானவரால் அந்த மனிதன் ஆட்கொள்ளப்பட்டவன். எனவே என் அன்பு ஊழியர்களே, don't criticize your pastor. எமோஷனல் மேனிபுலேட்டர். அவர்கள் திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு அவங்களுடைய ஆயுதங்களே உணர்ச்சிகள் தான். எமோஷனல் வெப்பன்ஸ், உணர்ச்சிகள் தான் ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். சத்தம் போடுவாங்க, அழுவாங்க. நீங்க அவங்கள பரிதாபப்படுகிற அளவுக்கு என்னை காயப்படுத்திட்டீங்க, எப்படி பண்ணிட்டீங்க, நான் எப்படி நினைச்சதேன், அப்பா மாதிரி நினைச்சேன், அம்மா மாதிரி நினைச்சேன், இதெல்லாம் பேசிட்டீங்க. அவர்கள் எமோஷனலி மேனிபுலேட்டர். அதாவது அதிகம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் செய்வாங்க. ஜனங்கள் கூட உணர்ச்சி வசம் தான், ஆவியான நடத்தப்படுற ஜனமே இல்லை. அதே நீங்க திருச்சபையில பார்க்கலாம், ஊழியனை குத்தி பேசுகிற ஜனங்கள்லாம் இருக்கிறது. ஊழியனுக்கே உபதேசம் பண்றவங்க ஜனத்துல பண்ணிடுறாங்க. ஒரு சந்தியும், ஒரு மனைவி சந்தியும், ஒரு பிள்ளைகளை சந்தியும், இதெல்லாம் தேவையற்ற. அது வந்து வீட்டுல ஜெபித்தா பரவாயில்ல, வெளி வெளியிலே அவர்கள் இன்னொரு பெயர் எமோஷனல் மேனிபுலேட்டர்ஸ். உணர்ச்சி வசப்பட்டு எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறவர்கள். நான் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14 அதிகாரம் 40 வசனம். யார் வேறும் சொல்வது 14:40. சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட கடவது. விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறார், ஊழியனுக்கும் சொல்லுகிறார். சகலமும் நல்லொழுக்கமாய். நீங்க செய்கிற எல்லா காரியம் ஒழுக்கம் இருக்கிறதா?
எமோஷனல் கிரைம், கத்தி பேசுறது, உறக்க பேசுறது, ரெண்டு பேரோட சேர்ந்து பேசுவது, இதெல்லாம் டிசார்டர், டிஸ்ஒபீடியன்ஸ். சொல்லுகிறது நல்லொழுக்கமாயும். கிரமம் என்று சொன்னார், சொல்லுங்க, குறைகளை சொல்லுங்க, குற்றங்களை சொல்லுங்க, தவறுகளை சொல்லுங்க, பர்சனலி தனிப்பட்ட இடத்திலே சொல்லுங்கள். ஒரு கூட்டம் கூட்டி ஒரு கூட்டத்தை சேர்த்து அதற்கு ஒரு தலைவரை சேர்த்து ஒரு தலைவியை சேர்த்து, உண்மை சொல்ல போனால் இந்த திருச்சபையிலே வில்லங்கள் இல்லாத சபைகளே இல்லை. வில்லங்களும் இருக்கிறார்கள், அதோடு சேர்ந்து வில்லிகளும் இருக்கிறார்கள். மிக ஆபத்து. இவர்கள் யாருன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எமோஷனல் மேனிபுலேட்டர்ஸ், சத்தம் போட்டு பேசுறவங்க கரைகள். நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, என் நம்பிக்கைகளை கரெக்ட் தம் வித் காட்ஸ் விஸ்டம். அப்படிப்பட்டவர்களை தேவ ஞானத்தோடு, தேவ பலத்தோடு, தேவ கிருபையோடு அவர்களை நீங்கள் சீர்பொருந்த பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு. இன்னும் சொல்லுகிறேன், அதாவது அவாய்ட் தி ஃபேவரிட்டிசம். எனக்கு எல்லா சபையிலும் உண்டு ஃபேவரிட்டிசம். இவருக்கு ஒரு கூட்டம், அவருக்கு ஒரு கூட்டம். இதை சொல்லுகிற அடுத்த குறிப்பு என்னவென்றால், கரெக்ட் வித் விஸ்டம். முடிந்த அளவுக்கு சொல்லுகிற 2 தினம் புத்தி சொல்லி விலகு. 4வது கூட்டம், அதாவது என்ஃபீல்ட் மெம்பர்ஸ். நான் சொல்லுகிறேன், நீதிமன்ற புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம், அதாவது அகந்து உள்ள விசுவாசம் இருக்கிறாங்க. வெரி ப்ரவுட். படிப்பு, ஜாதி, அந்தஸ்து அதிகமாக காணிக்க கொடுக்குறேன், வேலை சரி எல்லாமே பண்றேன், நான் இல்லைன்னா ஒரு நாள் ஆடா நடக்காது, நான் இல்லைன்னா ஒரு நாள் ஊழியமே நடக்காது, அவங்களும் நடக்காது. ஏதோ ஒன்று எக்ஸ்பிரஸ் தான் அவங்க எஃபிஷியன்ட் பீப்புள். வசனம் சொல்லுகிறது அகந்தையினால். அவனை என்ன, அது வாதி பிறக்குது, மேக் டிபேட், பட்டிமன்றங்கள். சொல்வது அப்படி பிறக்கும். அதாவது ஆலோசனை எவன் கேட்கிறானோ அவனிடத்துல ஞானம் இருக்கும். ஆலோசனை எவன் கேட்கிறானோ, இன்றைக்கு ஆலோசனை கேட்கிற மக்கள் மிக குறைவு. 2 பேரு பிள்ளைகளே, இதை கேட்கிற ஊடகத்துல பார்க்கிறீங்க யாரானாலும், நீங்க படித்தலா இருக்கலாம், ஊழியன் படிக்காத ஒருவனா இருக்கலாம், பட் ஸ்டில் அவனிடத்துல தேவ ஞானம் இருக்கிறது, தேவ ஆலோசனை இருக்கிறது, தேவ அபிஷேகம் இருக்கிறது, தேவ கிருபை இருக்கிறது. ஏன் சொல்வது, அகந்தை வேண்டாம். உங்களுக்கு திறமைகள் இருக்கலாம், தாழ்ந்துகள் இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் don't boast yourself. அகந்தை வேண்டாம். என்னுடைய 4வது குறிப்பு என்னவென்றால், அவர்கள் அதாவது என்டைட்டில் மெம்பர், அதாவது என்னை தனியா என்னை ரொம்ப கவனிக்கணும். they need special treatment. முன்னோர் உட்கார வைக்கணும், படிக்கிறவங்களை பத்தி புகழணும். சொல்லுவாங்க, டிமாண்ட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ். மாத்திரமல்ல, அவர்கள் அதாவது அவங்க என்னைக்குமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சுத்தி ஒரு 10 பேர் நினைக்கிறாங்க. இது இத்தனை சொல்லுகிறேன், என்டைட்டில் மெம்பர்ஸ். அவங்களை அடிக்கடி புகழணும், பதவி தரணும். இவர் மூப்பர், இவர் செயலாளர், இவர் பொருளாளர், விபத் தலைவர். இந்த ஊழிய கூட்டத்துல பாருங்களேன், 20 பேர், 20 பேருக்கும் பதவி. லெட்டர் 20 பேருக்கும் ஒரு பதவி இருக்கிறது. ஒரு தலைவர், 4 செயலாளர், ஒரு பொருளாளர், அவருக்கு 4 துணை பொருளாளர், இத்தனையோ அதில் ஒரு பிஆர்ஓ, ஏகப்பட்டது. தலைவர், செயலாளர், மேலாளர், பேட்ரன், இதெல்லாம் தெரியுமா? they need some special attention. தங்களுக்கு தனிப்பட்ட கவனம் தேவை என்று உணர்கிறார்கள். ஒரு புண்ணிய சொல்லுகிறேன், ஒரு திருமண அழைப்புதல், அவர் ஒரு ஊழியக்காரர், அந்த அழைப்புதல் எல்லாம் போடுறார். எங்கே செயலாளர், எங்கே பொருளாளர், எங்கே தலைவர், எங்கே மெம்பர், எல்லாமே அதுல சினான்ல இருக்கிறார், இதுல ஊழியத்தில் இருக்கிறார், அத்தனையும் அதில் இருக்கிறது. அவர் பெயரை போடுவதில் தவறு இல்லை. ஆனால் அவர் என்னெல்லாம் பதவி வகிக்கிறார் ஊழியங்களோ அத்தனை பதவியும் அதில் இருக்கிறது. இது தேவையற்ற ஒன்று. இவர்கள்தான் அன்பானவர்களே, வேறும் சொல்லுகிறது, நீதிமன்ற புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது செல்ஃப் பிரைடு. அடுத்த இன்னொரு கூட்டத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். 5வது கூட்டம், gossipers. என்றைக்குமே புறம் கூறி கொண்டிருப்பார்கள், கோல் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள், அடுத்தவர்களை வேட்டையாடுவார்கள்.
காசிப் மர்ச்சன்ட், அவருடைய ஊழியரை அதாவது குறை சொல்வது, காலையில் தன் இலையை பட்சிப்பது, மாலையிலே பங்கிடுவது. பென்யமீன் ஜெபம் என்ற போர்வையிலே காலை வீடுகளுக்கு போவது, அங்கே செய்திகளை கலெக்ட் பண்ணுவது, மாலையிலே அதை பங்கிட்டு கொடுப்பது. கலெக்ட் இன் தி மார்னிங், டிஸ்ட்ரிபியூட் இன் தி ஈவினிங். அந்த ஊழியம் வேண்டாம். இன்றைக்கு ஜெபம் என்கிற போர்வையிலே நடக்கிற அட்டூழியங்கள் ஏராளம். காலை வீட்டுக்கு போய் கலெக்ட் பண்ணி ஒரு சாயங்காலம் இன்னொரு வீட்டுக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமன்ற புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மைகளோ காரியத்தை அடக்குகிறார்கள். காசிப்பிங் இருக்கலாம், தெரிந்திருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். எதுவும் சொல்லுகிறது, அதாவது அவன் புறங்கூறி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். அடுத்த வார்த்தைப்பட்டது, ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியங்களை அடக்குகிறான். பாருங்க, நம்முடைய திரும்ப காரியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். காரியங்களை அடக்குகிறவன் ஆவியிலே உண்மை உள்ளவன். கவனிங்கள், jumping and dancing is not the main thing. Speaking in tongues is not a spiritual thermometer. அந்நிய பாஷை என்று ஆவிக்குரிய அளவுகள் அல்ல. காரியத்தை அடக்குவது, உங்களுக்கு தெரியலாம், கோபத்தை அடக்குவது, ஒழுக்கத்தை அடக்குவது, பெருமையை அடக்குவது, ஆணவத்தை அடக்குவது. நான் 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 இவருக்கு இன்னொரு பெயர் காசிப் மர்ச்சன்ட். அவருடைய பெயரே இப்போது பார்த்தாலும் யாரை பற்றி ஆகிறோம். ஊழியக்காரனை பேசினீங்கன்னா வாழ்க்கையை வந்து போயிடுவீங்க. அந்த ஊழியர் மோசம், இந்த ஊழியர் மோசம், இந்த ஊழியர் மோசம், இந்த ஊழியர் மோசம். நம்மை பற்றி சிந்திப்பதே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது அவங்களுக்கு நோக்கமே கட்டுக்கதைகளை பிணைப்பது, ஸ்டோரிஸ். திரும்ப சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் முடிந்த அளவுக்கு ஸ்டாப் என்டர்டெய்னிங் those people. அப்படிப்பட்ட ஊழியர்களை சேர்க்காதிருங்கள், விமர்சிக்காதிருங்கள். சில பேர் பாருங்க, அடுத்தவங்க பற்றி பேசினா தேர்ந்து பாருது காதினிலே, நம்மளை பற்றி பேசினா கசப்பாருது. Don't entertain those kind of people. அப்படிப்பட்டவர்களை ஊரில் சேர்க்காதிருங்கள், அவர்களை பழகாதிருங்கள். அவளுக்கு அங்கே வேலை இல்லை, அவளுக்கு அங்கே வேலை இல்லை. ஒரு வீட்டுல போயிருந்தேன், அங்க ஒரு வாசனை இருந்தது ஆங்கிலத்துல, no work, no work here. உங்களுக்கு வேலை இல்லை என்றால், ஒரு வேலை இல்லை என்றால் இங்க உங்களுக்கு வேலை இல்லை. இந்த புறம்புலாம் வேற வேலையே கிடையாது, 1000 வேலை இருக்குது. always gossiping. ஆறாவது குறிப்பு, அதாவது உங்களுக்கு தேவை இருக்கும்போது வர மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது ஃபேர் வெதர் ஒர்க்கர், தனக்கு எல்லாம் சாதகமாக இருந்து தனக்கு எல்லாம் இருந்தாலும் வருவாங்க. அவர் சதவீதமா பிழைக்கார் இருக்கணும். அவருக்கு பாதகமாக இருந்தால் never show himself. சொல்லுகிறேன், அவர்கள் எப்ப நமக்கு தேவையா இருக்க மாட்டாங்க, தேவையில்லாத நேரத்துல இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் அதாவது வாய்ப்பிருந்தா வருவாங்க, அழைப்பை கனம் பண்ணுவதில்லை, அழைப்புக்காக வருவதில்லை. அவரை கனம் அங்கீகாரம், ஒரு பாராட்டுக்காக நடைபெற இருக்கிறாங்க. ஆறாவது குறிப்பு வசனம் சொல்லுகிறேன், 2 தீமோத்தேயு 4:10. தேமான் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். தேவன் மேல் ஆசை இல்லை, பவுல் மேல் ஆசை இல்லை, ஊழியத்தான் இருக்கிறார். ஆனால் இப்பிரபஞ்ச ஆசை வைத்து யாரும் இருக்கிறார், பவுலோடு அற்புதங்களை பார்க்கிறார், ஆழமான செய்திகளை கேட்கிறார், எல்லாம் கேட்கிறார். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தட் மீன்ஸ் டபுள் மைண்டட். பவுலும் தேவை, உலகமும் தேவை, ஆண்டவரும் தேவை, பிசாசும் தேவை. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை விட்டு ஆசை வைத்து. ஒரு ஊழியனோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் ஒரு ஊழியரோட 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். பசுமையான விளைவுகள், அதிகமான பணம் இல்லை, சம்பளம் மிக குறைவு, ரொம்ப குறைவு. ஆனால் ஆசை வைத்து அந்த வசனத்தின் மேலே, அதுதான் இன்றைக்கு என்னை ஒரு ஊழியக்காரனை மாற்றி இருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், என்னை விட்டு பிரிந்து
தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டார்கள். அவருடைய இடத்திலுமா போய்விட்டான். இன்னொருத்தன் கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்து நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னை விட்டு பிரிந்து கவனிங்கள். அந்த கூட்டத்தினை பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்ல வந்த வார்த்தை ஃபேர் வெதர் ஒர்க்கர், அதாவது அலை எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. அலை இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம், இன்னொரு பக்கம் அடிச்சா அந்த பக்கம். எந்த அலை அடிக்குதோ, யார் அவங்களுக்கு நல்ல ட்ரீட் கொடுக்குறாங்களோ இப்படி சொன்ன போதும். கூழுக்காக ஆசை வைக்கிற மக்கள் ஏராளம், மண்ணுக்காக ஆசை வைக்கிற மக்கள் ஏராளம். சொல்லப்பட்ட வார்த்தை வெதர் ஃபேர் வெதர் ஒர்க்கர், காலங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்கிறவர்கள். என் ஊழியம் அதை பற்றி கேர், அதாவது காலங்களுக்கு ஏற்ப. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பானது டோன்ட் அப்படி விட்டு தூரமாக இருப்பது நல்லது. கவனியுங்கள். எனவே நண்பர்களே, ஊழியர்களே, பில் ஸ்ட்ராங் டீம்ஸ். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது பிட்ரேயர் யூ இன்வெஸ்டட், யாருக்காக ரொம்ப பாடுபட்டோமோ அவர்களால் நாம் பாடுபடுத்தப்படுகிறோம். பிட்ரேட் பீப்புள்ஸ், நம்மை பழி வாங்க துடிக்கிற விசுவாசிகள் ஏராளம். வசனத்தை படிக்கிற கேளுங்கள். அதாவது சங்கீதம் 41:9 அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய பிராண சிநேகிதன், உடன்புற ரத்தத்தின் ரத்தம், உடன்புறவர்கள், நான் நம்பினவன், மூன்றாவது என் அப்பத்தை புசித்தவன். நமது சாப்பாடு இல்லைன்னா கூட அவர் சாப்பாடு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை குறைத்து அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறோம். அவனே என் மேல் தன் குதிக்காலை தூக்கினான். இவங்கதான் அதாவது பிட்ரைடு மெம்பர்ஸ். நம்முடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை, நம்முடைய எல்லாவற்றையும் இன்வெஸ்டட் தான், but they betrayed. கருத்து love them with wisdom. கசந்து கொள்ளாதிருங்கள், அன்பு கூறுங்கள், கடினம்தான் கர்த்தர் உதவி செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஊழியன் மகிழ்ச்சியை கொள்ளுகிற 7 வித்தியாசமான மக்கள். திரும்ப சொல்லுகிறேன், betrayed people. இரண்டாவது fair weather people, gossip believers, entitled members, அவர்கள் பதவி தேவை. மூன்றாவது குறிப்பு எமோஷனல் மேனிபுலேட்டர். இரண்டாவது சைலண்ட் ரெபெலியஸ். மூன்றாவது கிரானிக் கிரிட்டிக்ஸ். இவெல்லாம் நம்ம சபை இருக்கிறார்கள். அவள் மனமாற மனம் திரும்ப ஊழல் மகிழ்ச்சியை கெடுக்கிற அவர்கள் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். அவர்கள் அப்படிப்பட்ட மக்களாக இருக்காதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக துடிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, வறுமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு ஊரின் மகிழ்ச்சியை கெடுக்கிற சில மக்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்படிப்பட்ட மக்களாக இராதபடி கவனமாக நடந்து தேவனுக்கு மகிழ்ச்சி, ஊழியனுக்கு மகிழ்ச்சி, பரலோகத்துக்கு புகழ்ச்சி, இப்படிப்பட்ட மக்களால் வாழ கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044431833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.